நிர்மலுக்கு தன் ரூமில் தன்னை யாரோ கவனித்து கொண்டே இருப்பது போல ஒரு உணர்வு கடந்த ஒரு வாரமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக ஜன்னலுக்கு வெளியே இருந்த முருங்கை மரத்தை வெட்டிய நாளில் இருந்துதான் அவன் இப்படி உணர்ந்தான். நிர்மல் ஒரு கம்பெனியில் வேலையாய் இருந்தான். சொந்த ஊர் மதுரை. சென்னையில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தான். வீட்டு ஓனர் கீழ் போர்ஷனிலும் இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் குடியிருந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு முருங்கை மரம் சரியாக இவன் வீட்டின் பெட்ரூம் ஜன்னல் அருகில் வரை கிளைகளை பரப்பி இருந்தது. அது பற்றி ஓனரிடம் 2 வாரமாகவே கம்ப்ளைண்ட் செய்திருந்தான். கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவார் என்று பார்த்தால் மனுஷன் மரத்தையே வெட்டிவிட்டார். ஆனால் அன்று இரவே அவனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. பல முறை தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தான். ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. பேய் பிசாசுகளிடம் நம்பிக்கை இல்லை அவனுக்கு. இருந்தும் இந்த உணர்வையும் பயத்தையும் அவனால் நியாயப்படுத்த முடியவில்லை. ஒரு வாரமாக இந்த பாடுதான் பட்டு கொண்டிருக்கிறான். இன்றும் இதோ 11 மணிக்கு திடுக்கிட்டு விழித்து விட்டான். அடிவயிற்றில் ஒரு சில்லிப்பு. கொஞ்ச நேரம் யோசித்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக, யாருங்க இருக்கிறது? எனக்கு நல்லா தெரியும். தைரியம் இருந்தா என் முன்னாடி வா, இல்லைனா யாருன்னு சொல்லு என்று மையமாக பார்த்து கத்தினான். அப்புறம் நடந்தவை அவனுக்கு ஒரு கனவு போல இருந்தது. பெட் அருகில் இருந்த மேஜை மேலிருந்த அவன் கணக்கு எழுதி வைக்கும் நோட்டும் அதன் அருகில் வைத்திருந்த பேனாவும் சட்டென்று எழும்பி அந்தரத்தில் பறந்து அவன் முன்னே பெட்டில் வந்து விழுந்தது. அந்த நோட்டின் பக்கங்கள் பரபரவென புரட்டப்பட்டு ஒரு காலி பக்கத்தில் வந்து நின்றது. பேனா மூடி திறக்கப்பட்டு சரசரவென அந்த பக்கத்தில் எழுதியது 2 சொற்கள். நான் முனி. நிர்மல் பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். உடல் வியர்த்து கொட்டியது. அந்த பயத்தினோடே, சரி, உனக்கு என்ன வேணும்? இங்கே ஏன் வந்த? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்றான். பேனா காலி நோட்டில், முருங்கை மரம் என் வீடு. அது இல்லை. இப்போ எனக்கு வேற போக்கிடம் இல்லை. கொஞ்ச காலம் இங்கே இருப்பேன். அப்புறம் வேறு இடம் பார்த்து போய்விடுவேன். பிரசுரமாகாத பல காதல் கதைகள் இருக்கு. அதை உனக்கு தரேன். நீ உன் பேரில் பிரசுரம் பண்ணி பேர், பணம், புகழ் சம்பாதிச்சுக்கோ. இதே மாதிரி நோட்டு புத்தகம் வச்சிடு. நான் எழுதி தரேன். ஆனால் என்னைக்கு நீ என்னை எதிர்த்து பேசுறியோ அன்னைக்கு நான் இங்கிருந்து போயிடுவேன் என்று சொன்னதும் நிர்மல் மனதில் ஆசை துளிர்த்தது. அவனுக்கு சிறு வயது முதலே கதைகள் என்றால் ஆர்வம். பல எண்ணங்கள் அலைமோதினாலும் அவனுக்கு எழுத வரவே இல்லை. அது அவன் மனதின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு கனவு. இப்பொழுது முனியின் புண்ணியத்தில் நனவாகும் போல தோன்றியது. காசா பணமா, ட்ரை பண்ணித்தான் பார்ப்போமே என்று அவன் மனதில் ஓடியது. சரி, நீ எழுதி கொடு. எனக்கு நிறைய பிரசுரகர்த்தாக்களை தெரியும். நான் பார்த்து கொள்கிறேன். இந்தா முதல் கதை. ஆசையா மோகமா என்று சொல்லி முனி அசுர வேகத்தில் எழுதியது. கண்ணில் ஒற்றிக்கொள்ளும்படியான கையெழுத்து. முடிந்ததும் நிர்மல் படித்து பார்த்தான். மிகவும் அருமையான கதை. மறுநாள் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு தனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகை ஆபீஸ்க்கு சென்றான்.
அதன் சப் எடிட்டர் இவனுடன் வேலை பார்க்கும் நண்பனின் அப்பா. வாடா நிர்மல், என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்க? இல்லை அங்கிள், ஒரு கதை எழுதியிருக்கேன், அது நல்லா இருந்தால் பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டு போக தான் வந்தேன். இதெல்லாம் எப்போதிலிருந்து என்று சிரித்த அவர், சரி உன் அதிர்ஷ்டம், இப்போ வேலை கொஞ்சம் டல், டைம் இருக்கு, படிக்க கொடு என்று வாங்கி கொண்டு உடனேயே படிக்கத் தொடங்கினார். மொத்தம் 7 பக்கங்கள். பாதி படித்து முடிக்கையில் நிமிர்ந்து இவனை பார்த்தார். அதில் ஒரு ஆச்சரியமான பாவனை. மீதியையும் படித்து முடித்துவிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு கதையை எடுத்துக்கொண்டு எடிட்டர் ரூமிற்கு சென்றார். சிறிது நேரம் கழித்து ஒரு ஆள் வந்து, உங்களை எடிட்டர் கூப்பிடுறாரு என்று சொல்லி எடிட்டர் ரூமை காண்பித்து சென்றான். இவன் தயங்கியவாறே அவர் ரூமிற்கு சென்றான். வாயா, எதிர்கால காதல் கதை மன்னா என்று எழுந்து வரவேற்றார் அவர். இதை இந்த வார பதிப்பிலேயே போட்டுறேன், இன்னும் 4 கதை எழுதிட்டு வா என்று சொல்லி இவன் எதிர்பாராத ஒரு தொகைக்கு செக் தந்தார். நிர்மல் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. உடனே ரூமிற்கு சென்று முனியிடம் விஷயத்தை சொன்னான். உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் தான் என்றது. கையோடு வேறு 4 கதைகளையும் எழுதி தந்தது. அதற்கப்புறம் நிர்மல் வாழ்வில் நடந்தவைகளை விவரமாக சொன்னால் அது தொடர்கதை போல் ஆகிவிடும். அதனால் சுருக்கமாக, ஆசையா மோகமா ஒரு சூப்பர் ஹிட் கதையானது ஆயிரக்கணக்கான லெட்டர்களும் இமெயில்களும் பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வந்து குவிந்தன. அதற்கு பின் அவன் எழுதிய கதைகளும் மிகவும் பிரபலமாகின. அந்த ஒரு பத்திரிகை மட்டுமல்லாமல் பல பத்திரிகைகளிலும் அவன் கதைகள் வெளிவந்தன. அவன் எழுத்து நடைக்கு பலர் அடிமையானார்கள். இன்னும் இன்னும் என்று அலைந்தார்கள். முனி சிறுகதைகள் மட்டுமன்றி தொடர்கதைகளும் எழுதி கொடுத்தது. அதில் 2ஐ திரைப்படமாக்கும் உரிமையை ஒரு பெரிய புரொடக்ஷன் ஹவுஸ் வாங்கி கொண்டது. நிர்மல் பணக்காரன் ஆனான். ஆனால் அந்த வீட்டை விட்டு போகவில்லை. ஓனருக்கு பெருமை. ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பாராட்டு விழாவில் பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் இவனை பற்றி பேசுகையில், காதல் கதை என்றாலே நிர்மல் என்று ஆகிவிட்டது, அதில் உங்கள் உயரத்தை தொட எவரும் இல்லை, அதேபோல் ஜெனர் கதைகளிலும் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று ஒரு வாசகனாய் விரும்புகிறேன். உங்கள் எழுத்து நடைக்கு மர்ம நாவல் அல்லது சூப்பர் நேச்சுரல், அதாவது பேய் கதை நன்கு பொருந்தும். எங்கள் பத்திரிகைக்கு ஒரு பேய் கதை எழுதித்தாருங்கள், அதற்கு அட்வான்ஸாக இந்தாருங்கள் என்று ஒரு பெரிய தொகைக்கான காசோலையை தந்தார். நிர்மலுக்கு பெருமையான பெருமை. அதை வாங்கி பத்திரமாக வைத்து கொண்டான். இரவு விழா முடிந்ததும் வீடு சென்றவன் முனியிடம் பேசினான். முடியாது என்று முனி கத்தியது. ஏன் என்று கத்தினான் நிர்மல். நானே ஒரு பேய், எனக்கு பேய்கள் பிடிக்காது, நான் எழுத மாட்டேன், உனக்கு காதல் கதைகள் மட்டும்தான் எழுதி தருவேன், அதுவும் இன்றோடு முடிந்தது. என்னை எதிர்த்து பேசின, நான் போறேன் என்றது முனி. போய்க்கோ, நீ இல்லைன்னா என்ன, நானே எழுதிக்கிறேன் என்று நிர்மல் கத்தினான்.